Welcome to Berea Bethel Assembly. நம்ம எல்லோருக்கும் ஒரு தெரிந்த பாடல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு கூட நான் வாழ்ந்தால் போதும். அந்த பாடலை பாடுவோமா? கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமும் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமும் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, பாடிக்கொண்டே அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அடியார்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். என் செவிகளை கர்த்தர் ஆண்டவரே நீர் விருத்த சேதனம் பண்ணுவீராக. ஆண்டவரே, இங்கே புறப்படுகிறதான வார்த்தைகள் என் இருதயத்திற்குள் போய் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டுமே. ஆண்டவரே, ஏதோ ஒரு வார்த்தையை கேட்பதற்காய் அல்ல ஆண்டவரே, பேசுகிற நானும் பதட்டத்தில் ஆண்டவரே ஏதோ மாம்சீகமான எந்த வார்த்தையும் பேசாதபடிக்கு ஆவியானவர் தாமே மறைபொருளை கர்த்தரை வெளிப்படுத்தி தரும்படியாய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இன்னைக்கு காலையில் முதல் ஆராதனையில் நான் பேசின வார்த்தை வேற, ஆனால் இப்பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாய் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் இந்த பூமியில் தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து, இல்லையா? அவர் இன்னும் எத்தனை முறை வரப்போகிறார்? 2 தரம் வரப்போகிறார். ஒன்று, ஏற்கனவே அவர் பாவிகளை மீட்கும்படி இரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் இந்த பூமிக்கு எப்படி வந்தார்? இரட்சகராக வந்தார். இரண்டாவதாக அவர் வரப்போகிறது, அவர் சபையை மீட்டுக் கொள்ளும்படி சபையின் மணவாளனாய் வரப்போகிறார். இரண்டாவதாக அவர் எப்படி வரப்போகிறார்? மணவாளனாக வரப்போகிறார். மூன்றாவதாக பகிரங்கமாய் இந்த பூமியை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார். நல்லா கவனிச்சுக்கங்க, முதல் வருகை அவர் இரட்சகராய் வந்தார். இரண்டாவது வருகை அவர் எப்படி வரப்போகிறார்? மணவாளனாய் வரப்போகிறார். மூன்றாவது அவர் என்ன செய்கிறார்? நியாயாதிபதியாக வருகிறார். He is going to come to this world as a judge. அவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அப்பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் அவரை என்ன செய்வார்கள்? காண்பார்கள். அப்போ தேவன், நான் இப்போ ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டாரு. அவர் முதல் தடவை வந்தது பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தார். முதல் தடவை எதற்காய் வந்தார்? நல்ல கவனிங்க, எதற்காய் வந்தாருங்க? பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தார். இப்போ நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அவர் நமக்காய் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தபடினால தான் இன்றைக்கு தேவன் அந்த ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்து ஆலயத்திலே கற்றுக் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ரோமர்கள் நிருபத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிலே 8ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்திற்கு நேராக வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம். 8ஆம் அதிகாரம் இல்லை, மன்னிக்கணும், ஒரே நிமிஷம் இருங்களேன், நான் அந்த வசனம் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மன்னிக்கணும், 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து ஒரு வாசிக்க முடியும். முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். பிரைசைந்த முழுவதும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் எப்படி இருக்குமாம்? பரிசுத்தமா இருக்கும். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியில் இருக்கிற ரோம சபையாருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் இப்ப அதெல்லாம் கீழே வாசிங்களேன், வாசிமா. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தினுடைய வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியா இருக்கும். நல்ல இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன செய்ய? இயேசு கிறிஸ்து பூமியில முதலாவது அவர் வரும் பொழுது அவர் யூத சாம்ராஜ்யத்தில் தான் அவர் பிறந்தார். எதுல பிறந்தார்? யூத சாம்ராஜ்யத்தில் பிறந்தார். அவர் யூதராக தான் வந்தார். அவர் என்ன செய்தார்? யூதர்கள் எல்லாம் அவரை மேசியாவாக அவர் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவருடைய சுவிசேஷம், அவருடைய நற்செய்தி புறஜாதிகளுக்கும் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இங்க வசனம் சொல்லுது, சில கிளைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? முறை. அப்போ அந்த ஒலிவ மரம், அந்த யூத இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த கிளைகள் அவைகள் சரியாய் தேவனுக்கு பலன் கொடுக்காதபடினாலே அவர்கள் வெட்டப்பட்ட இடத்துல காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்காருன்னா, கொண்டு போய் அந்த வெட்டப்பட்டிருக்கிற கிளைகளோடு கூட நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஒட்ட வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்படின்னா பட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்காரு? பட்டிங் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ நாம அப்ப என்ன ஆயிட்டோம் சொன்னா, நம்ம இஸ்ரவேலர்கள் அல்ல, நாம் யூதர்கள் அல்ல. ஆனால் நாம இந்த என்ன சொன்ன காட்டு ஒலிவ மரமாய் இருந்த நம்மை நல்ல ஒலிவ மரத்தோடு கூட கர்த்தர் ஒட்ட வைத்ததினாலே இப்ப அந்த வேருடைய சாரத்திற்கும் நம்ம என்னவா மாறிட்டோம்? பங்காளிகளாய் மாறிட்டோம். இப்ப நாமளும் என்னவாய் அழைக்கப்படலாம்? இஸ்ரவேலராக, யூதர்களாக நம்ம என்ன செய்யப்படலாம்? அழைக்கப்படலாம். Why? We have been budded to the ஆலிவ் ட்ரீ. நம்ம அந்த மெய்யான அந்த ஒலிவ மரத்தில் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். சரியா? இப்படி ஒட்ட வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, இப்பொழுது நாம் அவருக்கு கீழே வாசிமா, நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நான் அந்த கிளையில ஒட்டப்படுறதுக்காக தான் ஆண்டவர் அந்த கிளையை என்ன பண்ணிட்டாரு? முறிச்சிட்டாரு அப்படின்னு. ஆனா கீழே எப்படி வாசிக்கிறோம்?
நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நமக்காக அவைகள் என்ன செய்யல, முறித்து போடப்படல. அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? அவிசுவாசம் வந்ததுனால அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாததுனால, அவர்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசியாதபடினாலே அவர்கள் வெட்டப்பட்டார்கள். வெட்டப்பட்ட இடத்துல நம்ம விசுவாசித்ததுனால நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? இப்போ சொல்லுங்களேன். நம்ம விசுவாசத்தினால அவிசுவாசமான அவர்கள் வெட்டப்பட்டபடினால் நாம் அங்கே ஒட்டப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவிசுவாசிகளாய் மாறினால் மெய்யான கிளைகளே வெட்டப்படுமே, ஆனால் ஒட்டப்பட்டிருக்கிற கிளைகளுக்கே மாத்திரம். நம்ம ஆண்டவர் விசுவாசியாம போனா நம்ம இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்து கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? வச்சிருவாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் அடிக்கடி சபையில் சொல்ற ஒரு வார்த்தை, இந்த டேனியல் இந்த ஊழியத்தை ஒழுங்கா செய்யலைன்னா இந்த டேனியலுக்கு பதிலாக ஆண்டவர் இன்னொரு டேனியலை கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரெக்ட் தானே? கர்த்தர் கொடுத்திருக்க ஊழியத்தை நான் சரியா செய்யலைனா, நான் ஆண்டவர் விசுவாசிக்கலைனா, கர்த்தர் கொடுத்திருக்க வேலையை நான் செய்யலைனா, ஆண்டவர் இந்த இடத்துல தேவன் இன்னொருத்தர் கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு எல்லாரும் ஒண்ணுதான். ஆனால் அவர் என்ன விரும்புகிறார்னா, விசுவாசிகளாகி அவருடைய பிள்ளைகளாக மாறின பிற்பாடு இப்பொழுது கர்த்தர் நம்மளை சபையாய் கர்த்தர் வைத்திருக்கார். எப்படி வச்சிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம்? சபையாக வச்சிருக்கார். அப்போ சபையாக வச்சிருக்கும் போது தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரா, அவருடைய வருகை, 2ஆம் வருகையில் அவர் தம்முடைய சபையை அவரோடு கூட எடுத்துக்கொள்ள போக வருகிறார். வாசிப்ப என் கூட சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படி அன்பாய்க்க. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்படி அன்பாய்க்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இனி 2வது முறை எப்படி வரப்போகிறார் அப்படின்னா, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். ரொம்ப புரிஞ்சுக்கங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ நாம் ஒளிவு மரத்தோடு கூட ஒட்டப்பட்டிருப்போமே, ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். சரியா? இப்போ 2வது அவர் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். சபையாகிய தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் எனக்கு பெரிதல்லன்னு ஏன் நம்ம சொல்லணும்? இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்கு பெருசல்ல, நான் இவைகளெல்லாம் விட்டு ஆண்டவரை மாத்திரம் நம்புறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் இந்த சொன்ன உலகம் எனக்கு பொருட்டல்ல அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து என்ன செய்ய போகிறார்? எத்தனை பேர் ஆண்டவர் வருவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போன வாரம் பாஸ்டர் அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, என்னன்னு சொன்னால், ஒரு தம்பி வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஆண்டவருடைய வருகை குறித்து பேசிகிட்டே இருந்தாராம். உடனே பிரசங்கம் முடிச்சுட்டு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்னும் போது உடனே அந்த தம்பி கேட்டானா, பாஸ்டர் நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால், எங்கள் தாத்தா இதை தான் சொன்னார், எங்கள் அப்பா இதை தான் என்ன செய்கிறாரு சொன்னார், இந்த பாஸ்டர் இதை தான் சொல்கிறாரு, வந்திருக்கிற நீங்களும் இதை தான் சொல்கிறீங்க. ஆனால் இயேசு என்ன செய்யலை, வரலையே, 2000 வருஷத்துக்கு மேலே வருவார்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, ஏன் இன்னும் ஆண்டவர் வரல? ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறது போல அது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் தாமதிக்கிறது என்பது என்னன்னு சொன்னா, அவருடைய வருகை குறித்து அவர் தாமதிக்கல. அநேகர் இன்னும் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்களே, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி அவர் வருகை குறித்து தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும் நாட்களை என்ன சொல்ல வசனம் சொல்லுகிறது, அவர் வரும் நாட்களை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்ல, என் வருகையே பிதாவை தவிர வேற யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. திருடன் வருகிற விதமாய் அவருடைய நாள் இருக்கும். ஒருவேளை நம்ம இப்ப பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம், இப்ப என் ஆண்டவர் வந்தால் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போவோமா? இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்களாம்? நான் உங்களுக்கு நீங்க புரியும்படி சொல்றேன். ஒருவேளை ஒரு பரிசுத்தவான், ஆண்டவரை நம்புகிறவர், நம்முடைய வசனம் இன்னொரு வசனம் சொல்லுது, இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நம்மளை விட பாக்கியவான் யார் தெரியுமா? நம்மளை விட பாக்கியம் நமக்கு முன்னாடி செத்து போனவங்களாம் பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னா அவர்கள் யாருக்குள் மரித்திருக்கிறார்கள்? கிறிஸ்துவுக்குள்ள மரித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவ சந்திக்க போறது அவங்க தான் முதல்ல சந்திப்பாங்க, நம்ம கூட சந்திக்க போறது கிடையாது. சரியா? ஒருவேளை நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஒருவேளை ஏதாவது ஒரு பரிசுத்தவான் மரிச்சிருக்காரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை என்ன பண்ணிட்டாங்க, இங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு தெரியாமையே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பில்டிங்கை வாங்கி இந்த இடத்துல என்னத்தை கட்டிட்டாங்க, பில்டிங்கை கட்டிட்டாங்க. ஆண்டவருடைய கால சத்தம் துணிக்கும் போது
இங்கே ஹல்லேலூயா புதைக்கப்பட்டிருக்கிற மனுஷன் முதலாவது எழுந்திருப்பார். நம்ம கண்களுக்கு முன்பாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்களேன். கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா இருக்கும்? சிமெண்ட்ரின்னு தான் இருக்கும். கூகுளில் இந்த இடத்த சர்ச் பண்ணிங்கன்னா அந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம், அதுக்கு இப்போ என்னதுங்க? சிமெண்ட்ரின்னு தான் இப்போ வரும். அது என்னன்னு தெரியல, நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ வேறு யாரோட இடம்னு சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. ஒருவேளை இங்கே பரிசுத்தவான்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் ஆண்டவருடைய வருகையில் இங்கே இருந்த பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய பாக்கியம் நிச்சயமா. மரித்தோர் நிச்சயவான்கள், மரித்தவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் மரித்து அவர்கள் நிச்சயம் மண்ணானது, சரீரமானது மண்ணுக்கு திரும்பும். ஆவியோ தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். ஆனால் ஆத்துமாவோ என்ன கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இளைப்பால் ஸ்தலத்திற்கு போவார்கள். இல்லாவிட்டால் அந்த ஆத்துமா எரி நரகத்திற்கு போகும். இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செய்து தேவ பிள்ளைகள் மனசில் கொஞ்சம் ஆழமாக எழுதி வச்சுக்கோங்க. செத்து போனவங்க மறுபடியும் ஆவியாக வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, சான்ஸ் இல்லைன்னு இல்லை, வரவே முடியாது. மரித்தவர்கள் நினைச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, செத்து போனாங்களா, நான் செத்து போயிட்டு அந்த வழியில் நடந்து போனேன், அவங்க அப்படியே மறிக்கொழுந்து வாசம் வீசிச்சு. இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, செத்து போயிட்டாங்க. என்ன எங்கள் மச்சான் வீட்டுக்கு நான் போன மாதம் போயிருந்தோம். போன 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, அவங்க பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணார், போன வருஷம் இறந்து போனார் இல்லையா. அவர் என்ன சொன்னால் ரூமில் உட்காந்து அந்த கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தூங்கிட்டே இருந்தோம், நைட்டில் கம்ப்யூட்டர் யாரோ ஆன் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. நான் என்னத்த சொல்கிறது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. செத்து போனோம் மறுபடியும் என்ன செய்ய முடியாது. வாசனம் சொல்லுது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கு. மரித்தவன் ஒரு நாள் திரும்பி என்ன செய்ய முடியாது, ஆவியா கூட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏன்னா வசனத்தின்படி ஒருவன் மரித்து விட்டால் அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டா அந்த சரீரம் மண்ணுக்கு போயிருச்சு. ஏன்னா அவன் எங்கிருந்து எடுக்கப்பட்டவன், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். ஆவி யார் ஆவி கொடுத்தது? நாசில சுவாசத்தை ஊதினார், அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு என்ன செய்திருச்சு, போயிருச்சு. அப்போ மூணாவது என்ன இருக்குது? ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மா தான் ஒன்று இளைப்பாறல் ஸ்தலம். பரலோகத்துக்கு போக முடியாதுங்க, நல்லா கவனிச்சுங்க. வேதத்தின்படி அவன் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. எப்போ பரலோகத்துக்கு போக முடியும்னா, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அது வரைக்கும் அவன் எங்கே போய் தான் இருக்கணும்? இளைப்பாறல் ஸ்தலத்தில் தான் போய் இருக்கணும். அவன் நிலைப்பாரி கொண்டு இருக்கணும். அப்படி ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவரை அறிந்து கொள்ளனா, அவன் நினைச்சுன்னா நரகத்துக்கு தான் அவனுக்கு இருக்கணும். நரகம் என்பதை ரொம்ப கொடுமையானது. அதில் போய் ஒரு ஆத்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இப்போ இருக்கிற பிரச்சனைங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ பாஸ்டர் என்னால் ஒரு சில நீங்களும் கவனிச்சு பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் என் வாழ்க்கையில் வாழ முடியலை, எனக்கு வாழ பிடிக்கலை, எனக்கு இஷ்டம் இல்லை, என்ன சொன்னேன், என் குடும்பம், என் கணவரை நான் ரொம்ப நம்பினேன், என் மனைவியை நான் ரொம்ப நம்பினேன், என்ன சொன்னேன், என் வீட்டாரை நம்பினேன், என் வேலையை நான் நம்பினேன், ஆனால் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, யாரையும் என்னை நம்புறதில்லை, யாரையும் என்னை ஏற்றுக்கொள்றதில்லை. சிலருக்கு வியாதி வந்துட்டா, நான் இந்த வியாதியோடு கூட கஷ்டப்படுறதை விட செத்து போயிட்டா நல்லா இருக்குன்னு போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் தற்கொலை எந்த ஆவியும் பரலோகத்துக்கு போகாது. நீங்க எழுதி வச்சுக்கங்க. அல்லேலூயா. தற்கொலை ஆவி எங்க போகாதுங்க, அது எங்க தான் போகும்? நரகத்தை. இங்கிருந்து தப்பிச்சிடலாம், நரகத்திலிருந்து என்ன பண்ண முடியாது, இங்கிருந்து தப்பிச்சிடலாங்க. ஏன்னா இங்க வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச காலங்கள் தான், ஆனா நரகம் நித்திய காலம். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்போ யாருக்குள்ள மரிக்கணும்? நல்லா கவனிச்சுக்கங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. யாருக்குள்ள? என் மரணம் இன்னைக்கு வந்தா கூட நான் யாருக்குள்ள மரிக்கணும்? கிறிஸ்துவுக்குள். ஆனா இந்த உலகம் உன்னை என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்குது? நீ ஆண்டவரை அறியக்கூடாதபடிக்கு, ஆண்டவரை தேடக்கூடாதபடிக்கு இந்த உலகம் உனக்கு பெரிசாக காட்டுகிறது. உலகத்தின் அன்பு உனக்கு பெரிதாய் தோன்றுகிறது, உலகத்தின் காரியங்கள் உனக்கு பெரிதாய் தோன்றுகிறது. சில வேளை என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் உலகத்துக்காக ஆண்டவரை விட்டுறாங்க. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவனா வாழ்றது, உங்களை துறவியா நான் வாழ சொல்லலை. எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் துறவினா தெரியும் இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு போய், நான் உண்மையாக சொல்கிறேன், உலகத்தில் துறவியாக வாழ்கிறது சுலபம். துறவியாக வாழ்கிறது சுலபம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இருந்து பரிசுத்தமாக வாழ்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். உங்களுடைய வேத புத்தகத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தொடங்கி. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து தம்மை உயிருள்ளவர் என்று மற்றவர்களுக்கெல்லாம் காண்பித்த பிற்பாடு அவர் கடைசியாக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும்படி அந்த இடத்திற்கு வந்தவுடனே அவர் எல்லாம் பேசி முடிச்சிட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை என்ன செய்து கொண்டது? எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் இந்த 2 பேர் தான் கல்லறையில வந்து சொன்னாங்க, யாரை தேடுறீங்க? அவரை தான் உயிரோடு எந்திரிச்சிட்டாரு, அவரை ஏன் கல்லறை இடத்துல வந்து தேடுறீங்கன்னு சொன்ன, மரித்தோர் இடத்துல வந்து தேடுறீங்கன்னு சொன்னாங்க. அந்த 2 தேவதூதர்கள் இங்கே வந்து சொல்றாங்க, நீங்கள் என்னத்தை அண்ணா ஏன் நான் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இதோ கலிலேயராகிய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் உங்களிடத்திலிருந்து இந்த வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? வானத்தில் அவர் மேகங்கள் அப்படியே மேலே போக அவரோடு கூட மேகங்கள் அவர் என்ன பண்ணுது? அப்படியே என்ன செய்திருச்சு? மேலே கொண்டு போயிருச்சு. அவர் எப்படி போனாரோ அப்படி. இப்போ 1 தெசலோனிக்கேயர்ல அந்த 4ஆம் அதிகாரத்தில் எப்படி வாசிச்சோம்? அவர் மேகங்களுடனே கூட அவருடனே கூட என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிதான் வாசிக்கிறோம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இயேசு கிறிஸ்து மேலே போகும்போது மேகங்களோடு கூட போனாரோ மறுபடியும் அவர் வருவார். அவர் வரும்போது உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாய் மேகங்களுடனே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு மகிமை சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? நம்மெல்லாம் நினச்சிட்ருக்கோம் ஏரோப்ளைனில் போகணும், ராக்கெட்டில் போகணும். அவன் போய் எங்கன்னா ஜூபிட்டரில் என்ன செய்யறான்? இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்கான் 2000 ஏன்னா எத்தனை வருஷத்தில் 2040 45 40 50 ஏதோ சொல்கிறான். கொண்டு போய் ஜூபிட்டரில் என்ன போடுறான்னா பிளாட் போட்டு விற்க போகிறானா, நிலாவில் போய் பில்டிங் கட்ட போகிறானா, நிலாவில் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறானா. இதில் ஒன்று என்னன்னு சொன்னால் இப்போ யாரோ ஒரு இது என்ன பண்ணியிருக்குன்னா நிலாவுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றதுக்கு, நிலாவுக்கோ ஸ்பேஸுக்கோ ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றதுக்கு எத்தனையோ கோடி பேக்கேஜ். ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு பேக்கேஜ். நான் சொல்கிறேன், எனக்கு எந்த பேக்கேஜும் இல்லாமையே ஸ்பேஸுக்கு மேலே வரைக்கும் ஆண்டவர் என்னை கொண்டு போக போதுமானவர். இன்ப இயேசு ராஜாவை நான், இந்த மகிமை வேற யாருக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆனால் அதற்கு இந்த பூமியில் நாம் இருக்கும் நாள் வரைக்கும் யாருக்காய் வாழணும்? சொல்லுங்களேன், யாருக்காய் வாழணும்? அதனால தாங்க இன்னைக்கு காலையில் அந்த பரிசுத்தவான குறித்து நம்ம பேசணும் இல்லையா? அவரும் இந்த கஷ்டத்தின் நடுவே ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்காக ஓடி ஊழியம் செய்யறது காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு பெருசு இல்லை, நான் ஒரு நாள் பரலோகத்தில் வரேன், உம்மோடு கூட வியாதி இல்லாம, உம்மோடு கூட துக்கம் இல்லாம, உம்மோடு கூட அழுகை இல்லாம, உம்மோடு கூட என்ன சொன்ன கண்ணீர் இல்லாம, என்ன சொன்னா நான் இங்க என்ன சொல்ல எதெல்லாம் பெருசு நினைச்சனோ அதையெல்லாம் என் காலு கீழே போட்டு நான் நடக்கிற ஒரு நாள் வரும். ஆண்டவரே, நம்ம நினைக்கிறோம் இப்போ எல்லாம் கோல்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த கோல்டை வாங்க முடியாது, 1.5 லட்சம் ஆனா என்ன, 2 லட்சம் ஆனா என்ன, எவ்வளோ லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு போனால் அந்த தங்கம் என் காலு கீழே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு தங்கம் பெருசு, இந்த உலகத்தில் இல்லாதவனுக்கு தங்கம் காலு கீழே. எது வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஹலோ, என்னங்க எல்லாரும் என்னை இப்படி முறைச்சி பார்க்குறீங்க? பாஸ்டர், தங்கம் வேணும்னு சொல்கிறீங்களா வேண்டான்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? ஏன் அப்படின்னா என் தங்கம் எனக்கு பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு, மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. பொர்த்தல விதி அப்படித்தானே அந்த அடி அப்படித்தானே தான் வருது. ஆமாம், அந்த பாட்டை எடுங்கப்பா, கொஞ்சம் எடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மன்னன் இயேசு வருகிறார், மகிழ்ந்து பாடிடு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்கப்பா வெறும் கலர் தான் வருது. ஆமாம், அடுத்த அடி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே. அடுத்தது பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன ஸ்பீடாக இருக்கிறீங்க போங்க. அல்லேலூயா.
என் ஸ்பீடுக்கு இவங்க வர மாட்டேன்றாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் வரல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுதான் பொற்தல வீதி, அது பொற்பரன் வீதி. பளிங்கு கற்களோ அங்கே என்ன செய்து பளிச்சிடுது. ரத்தினங்களும் இளநீளமும் படிகை பச்சை மரகதம் என்ன செய்த ஆண்டவரை பாடி போட்டுருது. இதெல்லாம் நம்மளாம் நினைக்கிறோம். இந்த ராசிக்கல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ராசிக்கல்லாம் அங்கே தரையில் இருக்குமா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே தான் தரையில் இருக்கிறதால தூக்கி எங்கே மாட்டிக்கிறோம்? போட்டு உனக்கு நல்ல காலம் பிறகுது, இதை போட்டுக்கிட்டா உனக்கு இருக்கிற தோசைலாம் என்ன செய்திரும்? நீங்கிரும். எந்த கல்லை போட்டாலும் தோசை நீங்காது. இயேசுவின் ரத்தம் மாத்திரம் தான் எனக்கு எல்லாவற்றையும் நீக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அல்லேலூயா. மன்னன் இயேசு வருகிறா, நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறா, நீ ஆயத்தப்படு. நல்ல கரங்களத்தை. மன்னன் இயேசு வருகிறா, நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறா, நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. பொற்தல வீதி, அது பொற்பரன் வீதி. பளிங்கு கற்களோ அங்கே பளிச்சிடுதே. பொற்தல வீதி, அது பொற்பரன் வீதி. பளிங்கு கற்களோ அங்கே பளிச்சிடுதே. ரத்தினங்களும் இளநீலமும், ரத்தினங்களும் இளநீலமும் படிகை பச்சை மரகதமும் பாடி போற்று. ஆமா, படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. மன்னன் இயேசு வருகிறா, நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறா, நீ ஆயத்தப்படு. ஆமா, மன்னன் இயேசு வருகிறா, நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறா, நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராருன்னா நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்களேன்? ஒரு கெஸ்ட், வரக்கூடாத ஒரு கெஸ்ட்டு, ரொம்ப முக்கியமான ஒரு கெஸ்ட், ஒரு சீஃப் கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராருன்னா நம்ம வீடு எப்படி வச்சுக்கோம்? நீட்டாக வச்சு நம்மளை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ண முடியுமோ, இருக்கிறதுலே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே வரும்போது அவரை வரவேற்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். அப்படின்னா என் ஆண்டவர் சீக்கிரமாய் உன்னை கூட்டி கொண்டு போவதற்கு அவர் வரப்போகிறாரே. அந்த கொண்டு போய் ஆண்டவர் உன்னை கொண்டு போய் சாதாரண வீட்டில் கர்த்தர் வைக்க போகிறதில்ல. ஆண்டவர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனாலும் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து வாசிமா, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அது மேல வசனத்தை வாசிங்கமா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாருங்க, நம்ம வீடு கட்டுறதே ஒருத்தர் பார்த்து நாங்க போன வாரம் ஒரு சகோதரருடைய வீட்டுக்கு போனோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வீட்டை கட்டிட்டு இருக்காரு. அந்த வீட்டை 1.5 வருஷமா, இன்னும் ஆல்மோஸ்ட் அடுத்த மாசம் முடிக்க போறாரு. அந்த வீடே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? பிரம்மாண்டம். 1.5 வருஷமா கட்டிட்டு இருக்க வீடே பிரம்மாண்டமா இருக்குன்னா, என் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு மேலாக உனக்காக எனக்காக ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்காரு. எவ்வளவு அழகா இருக்கும் அந்த வீடு. பார்த்து கட்டுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிள்ளைய சும்மா ஆண்டவர், உங்களையும் என்னை ஆண்டவர் சும்மா மீட்டுக் கொள்ளல, தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம அவருக்காக காத்து கொண்டிருப்பது தவறில்லையே. வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1:7. ஓ glory to Jesus, hallelujah. இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவரும் அவரை காணும். குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எப்படி மேகங்களுடனே போனாரோ, இதோ மேகங்களுடனே கூட வருகிறார். அவரை யாவரும் என்ன செய்வார்கள்? காண்பார்கள். எத்தனை பேர் என் இயேசுவை பார்க்கணும்னு விரும்புறீங்க? ஆண்டவரை பார்க்கணும்னு விரும்புறீங்க? பார்க்குற நாளில் அவரோடு போயிடணும். இங்கே என்ன பண்ணக்கூடாது?
இந்த பூமியில் இருக்கவங்க தான் ஐயோ யோ 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 என்னாச்சோ ஏதாச்சோ இப்படி பண்ண அப்படி பண்ணனே. இந்த பூமிக்குரியவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. பரலோகத்துக்குரியவங்க அதை குறித்து எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. நான் உண்மையாகவே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் அப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நான் நிறைய வித்தியாசம் பார்க்குறேன். முதல்ல இருந்த ஜென்ரேஷன்லாம் என்ன தெரியுமா, அப்போ எல்லாம் அவங்களுடைய நோக்கமெல்லாம் ஆண்டவரை மாத்திரம். பெருசாக ஒன்றும் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க சேர்த்து வச்சுக்கவே மாட்டாங்க. கிடைக்கிறதெல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்துருவாங்க, ஆண்டவருக்காக செய்வாங்க. ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணார், அவர்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆண்டவரை தேடுறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆண்டவரை தேடுறது இன்னைக்கு எதுக்கு தெரியுமா, ஆண்டவரை போய் தேடப்பா எப்படி தெரியுமா தேட பார்க்குறாங்க, போய் கொஞ்சம் டைம் என்ன ஆகிட்டு வந்துடணும், டைம் பாஸ் இல்லை என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டு வரணும். அதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போக வேண்டாம், எங்கே போகலாம், பப்புக்கு போகலாம். அல்லேலூயா. நினச்சோன்னா உலகம் உன்னை நினச்ச நரகத்துக்கு நேரம் நடத்தும், ஆனால் சபை உன்னை பரலோகத்துக்கு நேரம் நடத்தும். இந்த சபை ஆண்டவருடைய வருகையில் நீ எங்கே காணுவான்னு, ஆண்டவரை பார்க்குற நாளில் அன்னைக்கு பார்க்குற நாள் மேலே போயிடணும். கைவிடப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாருமே இல்லை. நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்லி இதோ மேகலினுடைய கூட போனவர். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய வருகை இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. எப்படி வருமா, திருடன் வருகிற விதமாய் வருமா. இதை சொல்லும்போது ஒரு 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 சின்ன ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் அடுத்த வார்த்தைக்குள்ளே போகிறேன். ஒரு வயசான அம்மா, வயசான பாட்டி, அவங்க உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்களே தினமும், ஆண்டவரே எல்லாம் என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு இந்த உலகம் போதும், ஆண்டவரே சீக்கிரம் வாங்க, ஆண்டவரே நான் உங்கள் கூட வந்து எங்கே உட்காந்துக்கணும், பரலோகத்தில் வந்து நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு தினமும் ஜெபம். இந்த பாட்டிமா என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே நீர் வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பாட்டிமாவுக்கு 2 பேர பிள்ளைகள். இந்த பாட்டிமாவுக்கு 2 பேர பிள்ளைகள். இந்த 2 பேர பிள்ளைகளும் இந்த பாட்டிமா ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த அம்மா என்னடா இப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே, பாட்டிமா இப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒருத்தன் என்ன பண்ணால் மேலே ஓட்டுக்கு மேலே ஏறிட்டான். இன்னொருத்தன் எங்கே இருந்துக்கிட்டான், கீழே கட்டில் கடியில் போயிட்டான். கட்டில் கடியில் போயிட்டு மேலே ஒருத்தர் 2 பேரும் டைமிங் பேசி வச்சுட்டானுங்க. ஒருத்தன் மேலே ஓட்டுக்கு மேலே ஏறி அந்த ஓட்டை பிரிச்சுட்டு இவங்க இந்த அம்மா கரெக்டாக ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே நீர் வாரும் ஜெபிக்கிற நேரத்தில் ஒருத்தன் ஆண்டவரே இது மகளே இதோ வந்து விட்டேன் அப்படின்னானா. கீழே இருந்து ஒருத்தன் அப்படியே கட்டில் அழகாக அப்படி தூக்குனானா. உடனே ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, இன்னும் என் பேர பிள்ளைகளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாங்களாம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் சொல்கிறேன், உலகத்தை பார்க்குறவங்க ஆண்டவருடைய வருகைக்கு என்ன இல்லை, ஆயத்தமாக இல்லை. அப்படின்னா பாஸ்டர் நான் அப்போ என் குடும்பத்துக்குரிய எந்த காரியத்தை நான் உங்களை செய்ய வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் அதுவே உங்களுடைய பார்வையாக இருக்க வேண்டாம். என் ஆண்டவர் வருவார்ன்ற ஒரு என்ன மாத்திரம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா நான் எங்கே எதற்குரியவன் சொல்லுங்க பார்க்கலாம், நான் எதற்குரியவன், பூமிக்குரியவன் பூமிக்குரியவர்களை பார்க்கிறான், பரலோகத்துக்குரியவன் பரலோகக்குரியவர்களை பார்க்கிறான், சிந்திக்கிறான். ஒரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால், இந்த கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை உங்களோடு கூட சொல்லுகிறேன். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேக கள்ள போதகர்களும் எழும்பி தேவன் இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று எழும்பி கொண்டு இருக்கிறார்கள். மாய்மாலத்தை தேடி நிறைய பேர் உங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. சபையார் நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளணும். இன்னைக்கு என்ன சொன்னால், ஒரு மாய்மாலம், ஒரு கலர்ஃபுல் என்ன சொல்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற இடம் சபை அல்ல, அது தேவனுடைய சமூகம் அல்ல. தேவனுடைய சமூகம் சொன்னால் தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய சமூகத்தினால் நிரப்பப்படுகிற இடத்துக்கு பேர் தான் தேவனுடைய சமூகம். ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் மாய்மாலத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்காங்க. வசனம் சொல்லுது, தேவன் நினைச்சான ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்த 20 வாசியமா ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்குமா? மின்னலை உங்களால் பார்க்க முடியுமா? மின்னலை பார்க்க முடியுமா?
மண்ணில் இப்படி 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 வர மாதிரி இருக்கும். என்ன ஆயிரும்? கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்? மறைஞ்சு போயிடும். ஆண்டவருடைய வருகை அப்படிதான் இருக்கும். கீழே வாசிமா. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும், இது இரண்டாம் தேவனுடைய அந்த பகிரங்க வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்க மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அவர் மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், நாமும் மேகங்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரும் மேகங்களோடு கூட பூமியில் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அவர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போறார். இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் வேத வசனத்தின்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், இவைகளெல்லாம் நடக்க வேண்டியதே. ஆனால் இவைகளெல்லாம் முடிவுக்கு ஆரம்பமே தவிர இது என்ன அல்ல, முடிவு அல்ல. இதெல்லாம் நம்மளை எச்சரிக்குது. ஆனா ஜனங்கள் என்ன செய்யறது இல்லை, அதை கேட்டுக்கிறது கூட கிடையாது. நோவாவின் காலத்தில் நோவா என்ன செய்தார்? நோவா பேழையை கட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், ஜனங்களே மனம் திரும்புங்கள், ஆண்டவர் இந்த பூமியை என்ன செய்ய அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நோவா பிரசங்கித்துக்கிட்டே இருந்தார். நல்லா கவனிங்க, என்ன கொஞ்சம் கவனிக்க முடியும் அன்பா கேட்கிறேன். பாருங்க, நோவா பிரசங்கித்துட்டே இருக்காரு, ஜனங்கள் என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க போறாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஜனங்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவருக்கு வேற வேலை இல்லை, எப்படி இந்த பூமியை அழிக்க முடியும்? வெள்ளத்தினால எப்படி வரும்? ஏன்னா அது வரைக்கும் மழை கூட என்ன பண்ணதில்லை, இல்லையே, எப்படி இது அழியும்? இது நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க. பேழையை கட்டி முடித்தார். கட்டி முடிச்சு நோவாவுனுடைய குடும்பத்தாரும் மிருக ஜீவன்கள் எல்லாம் உள்ள போன உடனே தேவன் அந்த பேழையினுடைய கதவை அடைத்தார். அப்போ ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, நோவா கதவை தர, வெள்ளம் வந்துருச்சு, கதவை தரும் போது நோவா சொல்கிறான், கட்டினது என்னமோ நான் தான் இந்த பேழையை கட்டினேன், இந்த கதவை உண்டாக்குனது நான் தான், ஆனால் கதவை அடைச்சது நான் இல்லை, என் ஆண்டவர் அடைத்து போட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாமும் கேட்டு மனம் திரும்பி அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படாவிட்டால், இதோ ஆண்டவர் வரும்போது அவருடைய சாவி எந்த பாஸ்டர் கிட்ட இருக்காது, எந்த சிஸ்டர் கிட்ட இருக்காது, எந்த சகோதரர்கிட்ட இருக்காது, அது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை விட்டுட்டா மறுபடியும் இன்னொரு சான்ஸ் நமக்கு வரவே வராது. அதனால தான் நான் சொல்கிறேன், தெய்வ பிள்ளைகள் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தமாக்கப்படாத சந்ததியே உம்முடைய சமூகத்தில் தெய்வ கரத்தில் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர்த்தில், நானும் நிறைய நேரத்தில் விளையாட்டை என்னுடைய வாலிப நாட்களில் நான் சொல்லியிருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லுவாங்க, நான் எல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டேய் வாடா சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னா, அவன் சொல்லுவான், டேய் நீ பரலோகம் போகும்போது உன் காலை பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், வந்துடுறேன். எவனுடைய காலை பிடிச்சிட்டு மேலே போக முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய காலம் பிடிச்சிட்டு பாருங்க. என் மனைவியாக இருந்தாலும் அவளுடைய ரட்சிப்பை அவள் தான் தேடணும். என் பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க ரட்சிப்பை அவங்க தான் தேடணும். ஆனால் அந்த ரட்சிப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலையில் யார் இருக்கும்? நான் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை நான் ஆண்டவருடைய வருகையில், நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என் ஆண்டவருடைய வருகையில் திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார், நான் மாத்திரம் போகிறேன், என் மனைவி மாத்திரம் வராங்க, பிள்ளைகள் கைவிடப்பட்டால் மனசு நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லையே. என் சகோதரன் கைவிடப்பட்டால் மன நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியாதே. என் பிள்ளை நாள், அதனால தான் யோசுவா சொல்லும்போது சொல்ல, நானும் என் வீட்டாருமோ வேண்டால் கர்த்தரையே செய்வோம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கறது என்ன தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே, நான் மட்டும் பரலோகம் வந்தால் பத்தாதப்பா, நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியும் என் கணவரும் நாங்கள் எல்லோரும் உம்மிடத்தில் வரணும் ஆண்டவரே. ஒருவேளை அவர்கள் நரகத்துக்கு போய் நான் பரலோகத்துக்கு வந்தால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது ஆண்டவரே. கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. வேதனைங்க, நரகத்துக்கு போன வேதனை. இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நரகம்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும், பரலோகம்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும். இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கை பெருசு இல்லை, இது கொஞ்ச காலம் மட்டும்தான். நீங்களும் நானும் இந்த பூமியில் பரதேசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கிருந்தோ வந்தோம், இந்த பூமியில் வாழுகிறோம், இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. இந்த உலகம் பெருசுன்னு நினைக்கிறவங்க தான் பெருசு. உலகத்தில் இருக்க மனுஷன் தான் சொல்கிறான், எனக்கு 7 ஜென்மம் இருக்குது, 8 ஜென்மம் இருக்குது. எந்த ஜென்மம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரே ஒரு ஜென்மம், அந்த ஜென்மம் ஆண்டவருக்காக இருக்கட்டும், ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு ஜென்மமாக இருக்கட்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 30 வசனத்தை மட்டும் வாசிங்கம்மா.
அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:3. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். ஆண்டவர் எப்படி வருவாரா? திருடனை போல வருவார். தீத்துக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீத்து 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கணும். நல்ல தேவ பிள்ளை எதை தெரியுமா எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? நம்ம என்னென்னமோ எதிர்பார்க்குறோம் இல்லையா? கரெக்டா இல்லையா? என்ன எதிர்பார்க்குறோம்? இப்போ எதிர்பார்க்க எப்படா ஹார்மோஸ் நீரினை என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நமக்கெல்லாம் கேஸை ஃப்ரீயாக என்ன செய்யும்? கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். எப்படா சண்டை ஒளியும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் நல்ல ஆவிக்குரியவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என் ஆண்டவருடைய வருகை எப்போ இருக்கும்? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12-12ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவர் சொல்ல, நான் சீக்கிரமா வரேன், அவனவனுடைய பலன் அப்படித்தானே வாசிக்கிறோம். அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும். ஆண்டவர் நம்ம செஞ்ச கிரிகளுக்கு தக்க பலனை அவர் அவரோடு கூட கொண்டு வர போறாரு. நீ பரிசுத்தமாக இருந்தா பரிசுத்தத்துக்குரிய பலன், நீ நன்மை செய்தா அதுக்குரிய பலன், நீ ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அதுக்குரிய பலனை கர்த்தர் கொண்டு வரார். நீ தீமை செஞ்சா தீமைக்குரிய பலனும் வரும். அதனால தான் வசனம் சொல்லுது, சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறனோ, இப்போ நம்ம வந்து சொல்லுவோம்ல, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெய்வம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதனுடைய அர்த்தம் இதுதான். ஆண்டவர் நம்ம செய்த கிரிகளுக்கு தக்க பலனை அவர் வரும்போது என்ன செய்ய போறாரு? கொண்டு வர போறாரு. தீத்துக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீத்து 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவன் மன்னிக்கணுமா? 2 பேதுரு 3:10. 2 பேதுரு 3:10. பிரைஸ் தி லார்ட். 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை மாத்திரம் எல்லாரும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த 10ஆம் வசனத்தை வாசிமா. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வானம் என்ன ஆயிருமா? ஆண்டவர் வரும்போது அது பகிரங்க வருகை. ஆண்டவருடைய வருகை என்ன செய்யுமா? வருகையின் போது வானம் என்ன செய்துருமா? அப்படியே புத்தக சொல் மாதிரி அப்படியே மடக்கி வச்சிருவாராம். மடக்கி வைக்கப்படும். மடமடவென்று அகன்று போகும். பூதங்கள் மலைகள் எல்லாம் என்ன ஆயிரும்? அப்படியே உருவும். ஏன்னா அக்னிமயமான அக்னி இந்த பூமியில் என்ன செய்யப்படும்? ஊற்றப்படும். பூமியில் அதன் கிரியைகள் எல்லாம் என்ன செய்யும்? அப்ப இந்த பூமியில நம்ம என்ன சேர்த்து வச்சாலும் எதுக்கு தான் ரெடியா இருக்குது? அழிவுக்கு தான். அதை மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கிட்டோன்னு சொன்னா, ஜெஃப்ரின் நீ ஒரு இடத்துல உட்காரலன்னா எனக்கு என்கிட்ட அடி வாங்க போற. நீ இப்போ பூமி எல்லாம் அழிவுக்கு என்னவா இருக்குது? இந்த வானம் என்ன செய்யப்படும்? சுருட்டப்படும். பூதங்கள் எல்லாம் உருகி போகும். பூமியில் அதில் கிரிகள் எல்லாம் என்ன செய்துருமாம்? அழிந்து போகும். அடுத்தது, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறது. இதெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ பக்தியை மாத்திரம் விட்டுறாதீங்க சகோதரியே, சகோதரி. தேவ பக்தியை மாத்திரம் விட்டுறாதீங்க. ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். கண்களை மூடுவோமா? ஜீசஸ். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகம் எனக்கு பெரிதா இருக்க வேண்டாம். ஆண்டவரே
உம்முடைய வருகையில நான் ஆண்டவரே உமக்காய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜா நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜா வாழ்ந்தால் போதும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை தெய்வ சமூகத்தில் தாழ்த்துக்கிறேன். ஆண்டவரே, உடைய வருகைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த உலகம் எனக்கு பெரிதல்ல ஆண்டவரே. இந்த உலகத்தை பெரிதாய் நினைக்கிறவர்கள் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்படுவார்கள். மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறவன் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்படுவான். கர்த்தரை பிரியப்படுத்தும். ஏன் சொன்னா அவருடைய வருகை திருடன் வருகிற விதமாய் வரும். நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆராதனை வேறே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தபடியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வருகிற நாள் திருடன் வருகிற விதமாக இருக்கும். ஆண்டவரே, நீர் எப்படி மேகங்களுடனே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டீரோ அவ்விதமாக இந்த பூமிக்கு வருவீர். ஆனால் நீர் வருவது மாத்திரமல்ல, எங்களையும் அந்த மேகங்களுடைய கூட கர்த்தர் எடுத்துக்கொள்ளப் போகிறீரே. நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவர் ஒரு நாள் ஆண்டவரே சபையில் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் பரலோகம் எப்பேற்பட்டது, பரலோகத்தில் நாம் போய் இருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிறதான அந்த மகிமையான சத்தியங்களை நான் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறேன். அந்த உம்முடைய பிள்ளைகள் இவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கட்டும். உம்முடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தட்டும். இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.